இன்றைக்கு இந்த நாளில் வந்து நம்ம இன்னொரு பந்தி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பந்தி எங்கேருந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் என்றால், சங்கீதம் 23வது அதிகாரத்திலிருந்து 5வது வசனத்திலிருந்து நாம் இந்த காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். We going to look at Psalms 23 verse 5. இதுவே நம்ம இந்த வாரத்தின் அடிப்படையின் வார்த்தையாக நம்ம பார்க்க போகிறோம். மீண்டுமாக வாசிப்போம். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 3 காரியத்தை இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் எனக்காக ஆயத்தப்படுத்துகிறீர். இது போன வாரம் நம்ம பார்த்தோம் தானே. You prepare a table in the midst of my enemy, in the presence of my enemy. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். தேவப்பிள்ளைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ நம்ம வந்து கடைக்கு போகிறோம். கடைக்கு போகும்போது நம்ம கடையிலலாம் உட்காரும் போது எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுவோம்? எனக்கு மேகி கோரிங் வேணும், எனக்கு 2 முட்டை ஒண்டி வேணும், எனக்கு ரொட்டி பாக்கார் ஒண்டி வேணும், சாரி பாங்க எனக்கு சோறு போட்டு கோழி போட்டு சாப்பிடணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு மேனியூ இருக்குது, ரைட்டா? எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. கர்த்தர் நம்மளுடைய தேவையை அறிந்தவராய் இருக்கிறார். அப்புறம் நேற்று வந்து ஒரு வசனம் வந்தது, யோவான் 16:24, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சந்தோஷம் நிறைவாகும்படி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் ஒருவரே அந்த நிறைவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு தான் தெரியும் நம்மளுடைய சந்தோஷத்தின் நிறைவு என்னன்னு, அவருக்கு தான் தெரியும். Only he knows. நம்ம நினைக்கிறோம் வந்து என்ன சந்தோஷ நிறைவு வந்து இந்த காரியம் அப்படி சொல்லி, என் சந்தோஷ நிறைவு இந்த காரியத்தை பார்த்தான் நிறைவு, என் சந்தோஷ நிறைவு இவங்க தான், என் சந்தோஷத்தின் நிறைவு நிறைய நீங்க fill in the blanks நீங்க பண்ணிக்கலாம். இல்ல, உங்களுடைய சந்தோஷ நிறைவு நீங்க நினைக்கிறது போல் அல்ல, நான் நினைக்கிறது போல் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு தொகை பணம் வந்தால் சந்தோஷ நிறைவாகும் அப்படி நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் தான் நிறைவாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம நினைக்கிறோம் இந்த காரியம் முடிஞ்சிருச்சுனா எனக்கு நிறைவு. இல்ல, கர்த்தர் தான் அந்த நிறைவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, அவரே அந்த நிறைவாக காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். சரி, திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை, திருப்பி வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆமென். 3 காரியத்தை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, முதல் பந்தி கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற பந்தி. அந்த பந்தியிலே கர்த்தர் விசேஷமாக சொன்னது போல எல்லாருக்கும் ஆண்டவர் உங்க சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு அந்த மேனியூ வச்சிருக்கிறார். ஆமென். மேனியூவில் அவர் தான் சூஸ் பண்ணுறாரு, நம்மள. ஆமென். நம்ம மேனியூவில் நிறையா இருக்குது, ஆனால் அந்த மேனியூவில் அவர் தான் சூஸ் பண்ணுறாரு. இல்லை டெரல், இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அந்த நிறைவு யாருமே கொடுக்க முடியாத ஒரு நிறைவு. நீங்களே பூரிப்பு அடைஞ்சிருவீங்க, ஆண்டவரே நான் என்னமோ நினைச்சேன்னு சொல்லிட்டு. ஆமென். அவர் மேனியூவை தட்டுவார். என்ன தெரியுங்களா, அந்த மேனியூ நம்ம அறிஞ்சிக்கணும், ஆண்டவரே இதான் உங்களோட நிறைவுன்னு சொல்லி. ஆகையால் அந்த பிரசனத்தில் எல்லாருக்கும் கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே அழைத்து கம் வா. அதனால தான் ஆண்டவர் அழைக்கிறார், கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் அவனுக்குள்ளே வந்து நான் பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்போ அந்த போஜனத்தில் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு வேண்டிய மெனுவை, டயட்டை கர்த்தர் கொடுப்பார். சரி, இதான் உன் நிறைவு, எடுத்துக்கோன்னு சொல்லி. ஆகையால் கர்த்தர் அந்த பந்திக்கு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அழைக்கிறார். என்னை கர்த்தர் அழைக்கிறார். அது பின்னால் ஆராதிக்கும் போது பயங்கரமான தேவனுடைய பிரசனம். அப்போ அந்த பிரசனத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அழைக்கிறார், கம், நீ வா, நீ வந்தாகணும், வா வா, இன்னும் வா என் சமூகத்தில்னு சொல்லிட்டு. கவனிங்கள், அதே போல கர்த்தர் ஒவ்வொருவரும் அழைக்கிறார் தனிப்பட்ட. பாருங்க, அந்த பந்தி இது மட்டும் அல்ல, ஆராதனை மட்டும் அல்ல, தனிப்பட்ட முறையில் கர்த்தர் அழைக்கிறார். ஐ ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. உனக்கு ஆயத்தம் பண்ணி அவரே சமைச்சு அவரே தெரியுங்களா ப்ரிப்பேர் பண்ணி தெரியுங்களா சுட சுட வச்சிருக்கிறாரு. ஆற வெட்டக்கூடாது, ஐஸ் பிட்டில் போட்டுறக்கூடாது, சுவை இல்லாமல் போயிடும். அவன்
ஆகையால் தாமதம் செய்ய வேண்டாம். கர்த்தர் நமக்குன்னு வைத்த காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகையால் அந்த பந்தி ஸ்தேவானுடைய அஸ்திபாரம் இந்த பந்தியாக இருக்கிறது. மரியாள் அப்படியாக தேவனுடைய பந்தியை பெற்றுக்கொண்டால் இயேசுவின் பாதத்தில். ஹல்லேலூயா. சுட சுட பெற்றுக்கொள்றான். சுட சுட உழுவுது. அவள் பெற்று இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும். அங்கே அடுப்பாங்கரில் சுட சுட பரட்டிட்டு இருக்கா இன்னொருத்தவ. அந்த அக்கினி வேற, இந்த அக்கினி வேற. அந்த சாப்பாடு வேற, இந்த சாப்பாடு வேற. அது மாம்சத்தின் சாப்பாடு, இது ஆவியின் சாப்பாடு. ஹல்லேலூயா. ஆகையால் நமக்கு உலகம் என்ன செய்யும்? இப்படியாக பந்தியை ஆயத்தப்படுத்தும். அந்த பந்தியிலே நம் கவனமாக இருக்க வேண்டும். அதில் உட்கார்ந்தராக இருக்கும்படி த டேபிள் ஆஃப் லாஜிக். சமயத்தில் உலகம் வந்து லாஜிக்கை பேசும். தெரியுங்களா? லாஜிக் லாஜிக் என்ன சொல்லுவாங்க தமிழில் புலவர்களை? லாஜிக்னா இதுதான் சரியாகும், இது இதான் கரெக்டு, இப்படி நடந்தால் தான் இருக்கும். உலகம் பேசும், உலகம் சொல்லும் இதுதான் சரி, இப்படி தான் இருக்குது. த ஃபேக்ட், முதல் ஃபேக்ட் பற்றி பேசணும். ஃபேக்ட்னா கோலியாத் ஒரு யுத்த வீரன், அதான் ஃபேக்ட்ஸ். நம்ம ஃபேக்ட்ஸை நம்ப கிடையாது, நம்ம ஃபெய்த்தை நம்புகிறோம். அப்போ என்னன்னா இது இப்படி தான், டாக்டர் சொல்லிட்டாங்க இப்படி தான், இல்லை இப்படி தான், காலங்கள் இப்படி தான். ஃபேக்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம ஃபேக்ட்ஸ் நம்ப கிடையாது. அதான் தாவீது போது அவன் ஃபேக்ட்ஸ் நம்ப கிடையாது. நீ இவ்வளோ யுத்த வீரனோ, எவ்வளோ உயரமாக இருந்தாலும், எவ்வளோ பூதமாக இருந்தாலும் எல்லாம் கவலை கிடையாது, நீ விருத்த சேதனம் இல்லாத ஒரு பிலிஸ்தேன், அப்படி தான் சொல்லிட்டாரு தாவீது. அப்படி கிழிச்சு போட்டார் அந்த ஃபேக்ட்ஸை. ஆமென். ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே லாஜிக்காக பேசும். உலகம் டேபிளில் லாஜிக்காக பேசும். இப்படி தான் ஆக்சுவலி இப்படி தான் பிரதர் பார்த்துங்க, பசங்க நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் சரியாக வராது, லாஜிக்காக பேசும். சில நேரத்தில் வந்து மாம்சம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சமயத்தில் பெருமை டேபிளில் வந்து போட ஆரம்பிப்பாங்க. பெருமை என்னது உங்களை பெருமையாக்கும்படிக்கு இதெல்லாம் அந்த டேபிளில் வர ஆரம்பிக்கும். கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் பந்தியிலே நம் கவனமாக இருப்போம். நம்ம பாருங்க, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் எப்படி தேவனுடைய பந்தி இந்த பந்தியில் இருக்கும்போது இந்த பந்தி எங்கே நம்மளை கொண்டு போகிறது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்போ சங்கீதம் 23:5 நம்ம பார்த்தோம். அவர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த பந்தியில் நீங்களும் நானும் களி கூறும்போது, when we enjoy the meal that God has prepared, அப்புறம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பந்தியை நாம் என்ஜாய் பண்ணும்போது என்ன தெரியுங்களா நடக்கும்? ரெண்டாவது காரியம் நடக்க ஆரம்பிக்கும். இதான் நம்ம ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகிறோம். எப்பொழுது, திருப்பியும் சொல்லுகிறேன், எப்பொழுது நீங்களும் நானும் அவருடைய பந்தியில், அவர் அந்த ஜபத்தில், அவரோடு கூட அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில், தனிப்பட்ட பிரசனத்தில், உபவாசத்தில், வார்த்தையில் தியானித்து, ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க பேசுங்க, 1 மணி நேரம் ஆச்சு ஆனாலும் ஆண்டவரே நான் காத்திருப்போம் ஆண்டவரே. அதனால தான் யாக்கோபு விடல, ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கலாம், நான் விட மாட்டேன் உங்களை. ஆமென். கவனிங்கள், அப்படிப்பட்ட உள்ள வைராக்கியத்தில் அந்த பிரசனத்தில் இருக்கும்போது ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கும். அதான் அது இரண்டாவது பகுதி. வாசிங்க மீண்டுமாக 23:5. நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். See, when you are in the presence of God, தேவனுடைய பந்தியில் இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிப்பார் தெரியுங்களா? அடுத்த காரியம் வர ஆரம்பிக்கும். The next step will take place. What is the next step? என்ன அந்த அடுத்த படி என்ன தெரியுங்களா செய்வார்? நம்மளுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த எண்ணெயை உணர்ந்திருக்கீங்க? உணர்ந்திருக்கு. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம், எல்லாரும் அபிஷேகம் பற்றி பேசுகிறாங்க. அபிஷேகம் அபிஷேகம் சொல்லி, அபிஷேகம் வந்து தெரியுங்களா என்னதுன்னு சொல்லி தெரியாமல் சமயத்தில் நம்ம வந்து அது குறித்து நாம் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அபிஷேகம் என்று சொல்லும் போது என்னன்னா, எண்ணெயை பூசுவது தான் அபிஷேகம். அதான் அனாயிண்டிங். அனாயிண்டிங்னா எண்ணெய் எடுத்து, இன்றைக்கி யாராச்சும் நான் செய்ய முடியாது, இன்றைக்கி இல்லாட்டி நான் ஊற்றிடுவேன் தலையில் எண்ணெய். ஏன்னா அதான் அபிஷேகம். அபிஷேகம் வந்து எண்ணெய், நம்ம இப்போ வந்து எண்ணெய் இப்படி எடுத்து அப்படி இப்படி செய்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அப்பாயின்மெண்ட் வருது, எண்ணெய் ஊற்றிட வேண்டியதான். அபிஷேகம் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்கன்னா, அவங்க எண்ணெய் எடுத்து அப்படி தலை மேலே ஊற்றினாங்க. சங்கீதம் 131 அழகாக எழுதப்பட்டிருக்குது. ஆரோனுடைய சிரசில் இருந்து அந்த எண்ணெய் வழிந்து தாடியில் பார்த்தீங்களா போயிட்டு அப்படியே அவன் சிரசு கீழ் வரைக்கும் தெரியுங்களா, தலையிலிருந்து அப்படியே ஊற்றுதான் அந்த எண்ணெய். அதுதான் அபிஷேகம். அவன் மேலேந்து ஊற்றுகிறது தான் அபிஷேகம். அவன் நல்லா திரும்பி சொல்கிறேன், மேலேந்து ஊற்றுகிறது தான் அபிஷேகம்.
காலிலேருந்து வராது, தலையிலேருந்து ஊற்றப்படுகிற, அப்படின்னா மேலேருந்து ஊற்றப்படுகிறது தான் அபிஷேகம். ஆமென். ஸோ 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் ஒரு வாலிபன் என்ன செய்கிறான், அவன் அந்த பந்தியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் தேவனுடைய பந்திய. பயங்கரமா என்ஜாய். அந்த வாலிபன் அவருடைய ஹாப் எடுத்து தெரியுங்களா, ஞாபகம் அவங்களுக்கு ஹாப் எடுத்து பாட்டு படிச்சுட்டு தெரியுங்களா, ஆமென், கர்த்தர் என் மேய்ப்பராய் எப்படி எப்படி இருக்கிறதா அவர் பாட்டு படிச்சுட்டு இருக்காருங்க. பாட்டு படிச்சு தெரியுங்களா, சங்கீதத்தில் ஹாப்ல டிங் டிங் டிங். அங்க ஆடுகள் ஆஹா இந்த பாட்டு எடுத்துட்டார் சொல்லி ஆடுகளுக்குள்ள அவ்வளோ களி கூறுகிறது. இடமே மாறிடுச்சு, ஆராதனை இடமாக மாறிடுச்சு. என்ன கான்செப்ட் இதுதான், கான்செப்ட் உண்மையான கான்செப்ட். தேவ தூதர்கள் எல்லாம் களி கூறுகிற ஒரு இடமாக பந்தியிலே சங்கீதக்காரன் அவன் களி கூர்ந்தான். He was enjoying young age. ஒரு 20 வயசு கூட என்ன ஆகல. ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் 13லேருந்து ஒரு 19 வயசு வரை வாலிபன் தாவீது அந்த வயதில் இருந்தவன் களி கூறுகிறான், பிரசனத்திலே களி கூறுகிறான். களி கூறுகிற நேரத்தில் திடீரென்று கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். மீண்டுமாக சொல்லுகிறேன், தெய்வ பந்தியிலே இருக்கும் போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். மீண்டுமாக சொல்லுகிறேன், பந்தியிலே அவன் இருக்கும் போது கர்த்தர் அனுப்புகிறார். The Lord is sending a prophet. யார் தெரியுங்களா, மொத தீர்க்கதரிசி. நியாயாதிபதிகள்ல இருந்து தீர்க்கதரிசியின் காலங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப மொத தீர்க்கதரிசி சாமுவேல். அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் சாமுவேல் நீ போ என்று சொல்லி அந்த வாலிபனுக்கு அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் அனுப்புகிறார். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இவன் வேலை தெரியுங்களா கேட்கல, எப்ப நீங்க வருவீங்க, எப்ப நீங்க அப்பாயின்ட் பண்ணுவீங்க கேட்கல, தேடி வருது, அப்பாயின்மெண்ட் தேடி வருது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பந்தியில் இருக்கும்போது சங்கீதக்காரன் தாவீது என்ன செய்றான், அவன் பந்தியில களி கூறுகும் போது சாமுவேல் வராரு. சாமுவேல் வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அப்பா அந்த லிஸ்ட்ல வைக்கல, அப்பா தெரியுங்களா அந்த மகனுடைய அந்த வரிசையில வைக்கல. அப்ப யார் அங்க இருக்கிறானோ சாமுவேல் கேட்கிறார், வேற யார் இருக்கிறாங்களா அப்படி சொல்லும் போது தாவீது ஆடு மேய்க்கிறவன் அவன் கொண்டு வரப்பட்டான். கொண்டு வரப்படும் போது சாமுவேல் ஆண்டவர் பேசுறார், இவன் தான், he is the one. ஆமென் ஆமென் ஆமென். தேவனுடைய பந்திலே சரியா இருக்கும்போது கர்த்தர் சரியாக செய்து முடிப்பார். அபிஷேகம் லரி பண்ணாது, வேற இடத்துக்கு ஓடாது, தவறா ஓடாது, சரியாகவும் இருக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்தார், அழகாக தாவீது மேலே எண்ணெய் ஊற்றும் போது சும்மா யோசிச்சு பாருங்க, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். எண்ணெய் மேலேருந்து ஊற்றுது. ஆமென். இப்போ யோசிக்கும் போதே ஒரு பிரச்சனை ஃபீல் பண்ணுது, தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும். அவன் வேதம் சொல்லுங்க, ஒரு காரியம் நடந்தது, தாவீது நிரப்பப்படும் போது ஒரு காரியம் நடந்தது. கவனிங்கள். அப்போ இந்த அபிஷேகம் எதுக்கு செய்வாங்கன்னா, ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசியை நியமிக்கும் போது, அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த அபிஷேகம் செய்வார்களாம். அப்போ அந்த அபிஷேகம் நோக்கம் என்ன தெரியுங்களா, இட் சிம்பலைசஸ் தட் யூ ஆர் சோசன். ஒரு காரியத்துக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு பரிசுத்த நோக்கத்துக்கு நீங்கள் அனுப்பப்பட போகிறீர்கள். மீண்டுமாக சொல்லுகிறேன், அபிஷேகம் எதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, ராஜாக்கள், எனது தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், இந்த 3 கூட்டத்தை எதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கன்னா, அப்புறம் என்னை அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு சொல்லி, இந்த வேலை உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட வேலை, இந்த அபிஷேகம் உங்க மேல இருக்குது சொல்லி ஊற்றப்பட்டு நீ அதுக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப அந்த வேலை செய்யும்படி, அந்த பரிசுத்த நோக்கத்தை நிறைவேறும்படிக்கு அங்க அவர்கள் நியமிக்கப்படும். அதுதான் அபிஷேகம். அப்புறம் என்ன தெரியுங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, அபிஷேகம் வரும்போது ஒரு நோக்கம் இருக்கிறது, there's a purpose. அபிஷேகம் வரும்போது நீ அதற்காக அழைக்கப்பட்டாய், you are chosen for that. ஆமென். அப்ப சும்மா அபிஷேகம் 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 அது இல்ல அபிஷேகம். 1 சாமுவேல் 16:3. ஓகே வாசிங்க. நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஓகே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அகூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானம். ஓகே, சோ அப்ப அபிஷேகம் பண்ண சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், சாமுவேலை அனுப்பினார். அனுப்பும்போது 13வது வசனம், தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். யாரு, சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிங்க என்ன நடந்துச்சுன்னு வாசிங்க. 13வது வசனம். அப்பொழுது
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பு, இதுல தெரியுங்களா, கொம்புல அந்த தைலம் வந்து கொம்புல இருக்கும். ஆமேன். கொம்புல இருக்கும். கொம்புல இருந்து அப்போ இப்பெல்லாம் கொம்புலாம் பாய்க்கிறது இல்லை. இப்போ பாய்க்கு சரி வேணாம், அது போக வேணாம். ஓகே, வாசிங்க. சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. திரும்பி வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எடுத்து சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். காணாதவன், தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் சகோதரர் மத்தியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நியமிச்சார்னா எந்த கொம்பன்னாலும் தெரியுங்களா நிறுத்த முடியாது, யாருமே நிறுத்த முடியாது. சகோதரர்கள் மத்தியில் எல்லாம் பார்க்கிறோம். எலியா வாட்ட சட்டமா ஐயோ என்னை தான் அபிஷேகம் பண்ண வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க. எக்ஸ்பெக்டேஷன், ஆமென், எக்ஸ்பெக்டேஷன், ஹோப் அப் ஆயிருச்சு. அந்நாள் முதல் கொண்டு பாருங்க, நல்லா கவனிங்க, அந்நாள் முதல் கொண்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணும்போது எண்ணெயை போடும்போது என்ன தெரியுங்களா, அது அப்படியே தலையிலிருந்து அப்படியே விழும்போது யார் மேல, தாவீது மேல விழும்போது அந்நாள் முதல் from that day onwards கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தெரியுங்களா, ஆவியானவர் வரும்போது நல்லா கவனிங்க, அந்த நாட்கள்ல ஆவியானவர் வந்து நோக்கத்தை கர்த்தர் கொடுக்கும் போதுதான் ஆவியானவர் இறங்குவார். அது வரைக்கும் யாருக்கும் ஆவியானவர் வந்து கிரியை செய்யறதை நம்ம பார்க்க மாட்டோம். பழைய ஏற்பாட்டில் the Holy Spirit only come for purpose. உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம எல்லாரும் பாக்கியவான், ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, அதே சாம்சனுக்கு இறங்கின ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நாட்களில் சாம்சன் கொண்டு தான் இறங்குனுச்சு. அப்போ நம்ம எல்லோரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் கிறிஸ்து செய்த சிலுவையிலே செய்த காரியம், உயிர்த்தெழுந்த காரியம், நமக்கு ஆவியானவர் எல்லோருக்கும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேலின் தீர்க்கதரிசி நிறைவேறினது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்ம பாக்கியவான்கள். அப்ப இங்க இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆவியானவர் அங்க அந்த நாள் முதல் தாவீதை நடத்துகிறதை அங்க நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். கவனிங்கள், பந்தியில இருக்கும் போது அபிஷேகம் வர ஆரம்பிக்கும். கர்த்தர் அபிஷேகம் அப்படின்னா கர்த்தர் தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் பட்டவள் என்று அவர் தேர்ந்தெடுத்து பிரித்து எடுத்து என்ன செய்வார், அவர் நோக்கத்துக்கு அனுப்புவார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சோ அபிஷேகம் எதற்கு, அனாயிண்டிங் எதுக்குனா இஸ் டு ஃபுல்ஃபில் த பர்பஸ். ஓகே, நான் இது சொல்றேன், இந்த காரியத்தை எழுதிங்க. பிரசன்னம் அபிஷேகத்தை கொண்டு வரும். அந்த அபிஷேகம் எங்க நிறுத்தப்பட வேண்டுமோ அங்க தேவன் நிறுத்துவார். ஓகே, முதல் காரியம், பந்தியில இருக்கும்போது அபிஷேகம் வரும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணி என்ன செய்வார், எங்க செல்ல வேண்டும் என்று அவர் கொண்டு போவார். ரெண்டாவது காரியம், ஒன்று பொசிஷனிங் நடக்கும், ரெண்டாவது பர்பஸ் நடக்கும். அப்படின்னா என்ன நோக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த அபிஷேகம் நடத்த ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் நான் எப்போதும் சொல்லுவேன், இதை வாலிப நாட்களில் கண்ட ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா, நம்ம எவ்வளோ பிரபலமான பாடகர் முக்கியம் கிடையாது, எவ்வளோ அபிஷேகத்தினால் நடத்தப்படுறது தான் முக்கியம். அதான் திறமை உள்ளவர்கள் வாசிக்கிற திறமை உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் அபிஷேகத்தினால் வாசிக்கிறவங்க வேற, டிஃப்ரெண்ட். அபிஷேகம் வேற. அவங்க யமஹா ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், ஆனால் ஃப்ளோ பண்ண முடியாது. உண்மைதான் என்ன சொல்றது, அபிஷேகம் நடத்த ஆரம்பிக்கும் அவங்கள. ஆமென். குரல் அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் அபிஷேகம் நடத்த ஆரம்பிக்கும் அவங்கள. இதுதான் அபிஷேகம். அனாயிண்டிங் வந்து என்ன செய்யணும்னா நோக்கத்தை கொண்டு போக ஆரம்பிக்கும். இதுதான் அபிஷேகம். ஆமென். அப்ப அபிஷேகம் வரும்போது நிச்சயமாக ஆவியானவரும் வருவார். ஏன்னா அபிஷேகம் ஆவியானவர் சம்பந்தப்பட்டது. எங்க அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ ஆவியானவர் அங்கே இறங்குவார். ஆமென். இறங்கி என்ன செய்வார், அந்த ஆவியானவர் நோக்கத்துக்கு கொண்டு போவார். ஸ்தேவானோட வாழ்க்கையில் இதான் நடந்தது. அவன் தேவனுடைய பந்தியில் இருந்தான். பந்தியில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த பந்தியிலே யார், ஸ்தேவானை அபிஷேகம் பண்ணி, இந்த அபிஷேகம்லாம் எங்க தெரியுங்களா வந்துச்சு, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தெகோஸ்து நாட்களிலே மேலே இருந்து ஒரு அக்கினி அபிஷேகம் வந்தது.
வரும்போது யார் வந்தா கூட பரிசுத்த ஆவியானவர். அப்ப அபிஷேகம் வரும்போது ஆவியானவர் கூட வருவார். எதற்கு ஆண்டவர் சொன்னார் நீங்கள் காத்திருங்கன்னு சொல்லி? அப்ப அவங்க தேவனுடைய பந்தியிலே மேலாறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். காத்து கொண்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு? அபிஷேகம் வர ஆரம்பித்தது. அபிஷேகம், ஆவியானவர் வர ஆரம்பித்தார். அந்த ஆவியானவர் நோக்கத்துக்கு கொண்டு போகிறார். அப்ப எங்க கொண்டு போகிறார்? யூதியா, சமாரியா, எருசலேம், யூதியா, சமாரியா, உலகம் எங்கும் போகும்படிக்கு பொசிஷன் பண்ணும்படி ஆண்டவர் இவர்களை அனுப்புகிறார். கவனிச்சு, இந்த பேட்டர்ன்லாம் சேமாக வரும், எல்லாம் அழகாக வரும் இந்த பேட்டர்ன். சரி, இது புரிந்து கொள்ளும்படிக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் பேர் இயேசு தான். கிறிஸ்து என்று இணைக்கப்பட்டது. ஏன்னா அவர் தான் அந்த மெஸ்ஸாயா என்று சொல்லி அவர் கிறிஸ்து என்று எண்ணப்பட்டார். ஆமென். அவர் பேர் இயேசு ஒண்டிதான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் மெஸ்ஸாயா, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி கவனிங்கள். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர். கிறிஸ்து சொல்லும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தது. அதனால்தான் அவர் என்ன செய்கிறார்? ஆவியானவர் அவர் மேலே இறங்குகிறார். வரும்போது நோக்கத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் போகிறார். கடைசி நோக்கம் சிலுவை. ஆமென். அப்போ வாசிங்க, இது அழகாக இருக்கும். இந்த வசனம் நம்மளுக்கு படிக்கும் போது நம்மளுக்கு புரியும். லூக்கா 4:18 ஐசாயா எழுதின தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே விடுவிக்கிறார். வாசிப்போமா? லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அந்த ஸ்க்ரோலை திறக்கிறாரு. ஐசாயால இருந்து திறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படிக்கிறாரு. படிச்சு சொல்றாரு பாருங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஐ அம் கால்ட் ஃபார் திஸ். வாசிங்கயா, திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு நோக்கம். வாசிங்க. கவனிங்க, என்ன வார்த்தை வருது? என்ன அபிஷேகம் பண்ணினார். He has anointed me. வாசிங்க. இருதயம் நறுங்குண்டவர்களை நோக்கம் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், ஹalleluya, என்னை அனுப்பினார். பாருங்க, மிஷன். அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ன செய்யறார்? நோக்கம் இருக்கும், பொசிஷன் எங்க இருக்கும். அனுப்பினார் அப்படின்னா எங்க அனுப்பினார்? பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். ஹalleluya. ஆண்டவர் எந்தெந்த இடத்துல இருக்கிறோம் கவனமாக இருந்தார். பெதெஸ்தா குளம்னா பெதெஸ்தா குளத்துல இருக்கிறார். கலிலேனா கலிலேயில ஆண்டவர் இருக்கிறார். எருசலேம்னா ஆண்டவர் எருசலேத்துல இருக்கார். he was positioned rightly. now நல்லா கவனிங்க, எப்ப அபிஷேகம் உங்களை நடத்துகிறோம் சரியான பந்தியில போய் நம்ம உட்காருவோம். ஆமென். அது இரண்டாவது பந்தி என்ன தெரியுங்களா? சர்விங், பணிவிடை செய்கிற மினிஸ்ட்ரி. இல்லடி கர்த்தர் என்ன சொல்றாரோ, என்ன கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அந்த பந்தியிலே சரியா போய் உட்காருவோம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய அபிஷேகம் சரியான இடத்துல கொண்டு போய் அமர செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியுங்களா, அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், மகிமையானவர். ஆனா மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார். சரியா இல்லை? அதனால தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. ராஜா அரண்மனை தான் பிறக்கணும், அதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் கரெக்டாக எல்லாம் காரியம் செய்து முடிப்பார். ஆமென். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்ப்போம், அபிஷேகம் வல்லமையா நிரம்பி நம்ம எதிர்பார்ப்போம். ஆண்டவரே என்னை கேஎஃப்சியில் நிப்பாட்டுங்க. ஆண்டவர் ஸ்ட்ரீட்டில் ஆக்கஸ்டாலில் போய் நிப்பாட்டுவார். ஆமென். கரெக்டாக ஆண்டவர் நிப்பாட்டுவார். எங்க இடத்துல இருக்கணுமோ கர்த்தர் அங்கே நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. So anointing will take you to the right table. நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டது போல, அவர் அனுப்பப்பட்டது போல, எங்க அபிஷேகம் இருக்கிறதோ ஆவியானவர் அங்க இருப்பார். பொசிஷனிங் அங்க நடக்கும். அப்படின்னா எங்க நாட்டப்படுமோ ஆண்டவர் அங்க அந்த பந்தியிலே ஆண்டவர் நிறுத்துவார். இந்த பந்தி பணிவிடையின் பந்தி. புரியுது எல்லாத்துக்கும்? தேவனுடைய பந்தி சரியா இருக்கும்போது அபிஷேகம் பணிவிடையின் பந்தியில் அழகாக கொண்டு போய் விடுவார். ஸ்தேவான் ஆண்டவர் இந்த பந்தியில் இருக்கும்போது அபிஷேகம் ஸ்தேவான் பணிவிடை செய்கிற பந்தியை கொண்டு போய் நிறுத்தினார். ஆமென். ஸோ அதே போல கர்த்தர் அவர் பிரசன்னத்தில் நம் கவனமாக இருக்கும்போது அந்த அபிஷேகம் சரியான இடத்துல அமரும்படி செய்வார். உங்களுக்கு இதான் ஊழியனா கர்த்தர் இதான் இதான் நீங்கள் செய்வேன்னு கர்த்தர் இதான் செய்வார். இப்படி தான் கிரியேஷன் கர்த்தர் இப்படி தான் அழகாக அந்த அபிஷேகமும் நடத்த ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. ரெக்கமெண்டேஷன். ஏன்னா அந்த அபிஷேகம் அவரே கொண்டு வருவார். அந்த அபிஷேகம் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? அதனால தான் தாவீது அவன் என்ன செய்கிறான், அவன் வந்து அந்த பந்தியிலே, தேவனுடைய பந்தியில பிரசன்னத்தை இருக்கும்போது அபிஷேகம் வந்தது, அந்த அபிஷேகம் வெளியாக்குனது. இப்போ ஆண்டவர் பொசிஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த 16ஆம் அதிகாரத்தில் எங்க கொண்டு போறாருன்னா, ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போறார். யார? தாவீத பொடியனை. எதுக்கு கொண்டு போனார்னா, ஹாப் வாசிக்கிறதுக்கு. ஏன்னா சவுலுக்கு அசுத்தாவி பிடிச்சிருச்சு. அவருக்குள்ள அந்த கதை கவனிச்சிங்களா? அபிஷேகம் எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தும். ஆமென். இதில் என்னது ஃபீல் என்ன சொல்லுவாங்க? இல்லை, அந்த புல்லுள்ள இடங்களிலே ஆடுகள் மத்தியிலே வாசிருந்த தாவீது அரண்மனைக்குள்ள வாசிக்கும்படி அபிஷேகம் கொண்டு போனது. அனாயிண்டிங். ஆமென். ஸோ ஆண்டவர் அழகாக கொண்டு போய் நிப்பாட்டுவார் இங்க வாசிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அப்புறம் அது பிறகு ஆண்டவர் என்ன செய்றார், இந்த அபிஷேகம் அவன் உண்மையா இருந்தபடினாலே அந்த இடத்துல உண்மையாய் கிரியை செய்ய. ஏன் தெரியுங்களா? அவன் வாசிக்கும் போது அசுத்தாவி ஓடுது. ஒரு பிரசங்கத்தை கேட்டு வரும்போது நல்லா அழகா சொன்னாரு. ஆவினா பயங்கரமான ஆவி வந்து தெரியுங்களா, சாதாரண ஆவியை ஓட்டிடலாம் ஜனங்கள்டேருந்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உள்ள ஆவி ஓடுறது கஷ்டம். உண்மை தானே? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே. இன்னைக்கு ஆண்டருக்குள் இருக்கிறவங்குள்ள ஆவி ஓடுறது கஷ்டம்னு சொல்ல வராரு. நிறைய ஆவி உள்ளுக்கு ரொம்பக்குள்ள கிரியை செய்யும். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது தாவீது இங்க மட்டுமல்ல, அடுத்தது ஆண்டவர் இந்த அபிஷேகம் எங்க கொண்டு போகுது, ஏலாவின் பள்ளத்தாக்கு கொண்டு போகுது. கவனிச்சிங்களா? ஐயா வந்து காலையில் எடுத்துக்கிட்டு நார்மல் ரூட்டீன் காலையிலே வந்து சீஸ் எடுத்துக்கிட்டு, சீஸ் மெக்கரோனிலாம் எடுத்துக்கிட்டு தெரியும். காலையில் அவர் என்ன செய்யறாரு, போறாரு எங்கே போய் கேப்டன்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு, அப்புறம் வேற யாருக்கு, அவர் பிரதர்ஸ்ட்டு அண்ணன்மார்கிட்ட போய் ரொட்டியை கொடுக்கறதுக்கு சொல்லி போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறாரு. சம்பவம் நடக்குது அங்கே. சும்மா நார்மல் ரூட்டீனில் போனவர், ஆனால் அபிஷேகம் தான் ஏலாவின் பள்ளத்தாக்கில் தாவீதை நிறுத்தினது. அடுத்த கட்ட பொசிஷனிங். அப்போ அனாயிண்டிங் will take you for the positioning. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் கூட இருக்கீங்களா? அப்ப இதுல சரியாக இருக்கும்போது அபிஷேகம் சரியான காரியத்தில் செயலை கர்த்தர் இரண்டாவது டேபிளில் கொண்டு போய் பாட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. So that's the anointing of oil. இரண்டாவது பகுதி. ஆமென். சரிங்களா? இப்போ பொசிஷனிங் கொஞ்சம் பார்ப்போமா? ஸ்தேவானோட பொசிஷனிங் கொஞ்சம் பார்ப்போமா? நான் சீக்கிரமாக சொல்கிறேன், நமக்கு டைம் இல்லை. ஸ்தேவான் வந்து அப்படியாக அபிஷேகத்தினால் எங்கே கொண்டு போய் நிறுத்தப்பட்டான்? இந்த ரெண்டாவது டேபிளில், பணிவிடையின் டேபிளில் எங்கே கொண்டு போய் நிறுத்தப்பட்டான்னா, வாசிங்க எத்தனாவது வசனம்? அவன் வந்து பணிவிடை செய்யும்படிக்கு 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர் எத்தனாவது? 6வது அதிகாரமா? 6வது அதிகாரம் verse 5, 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. ஓகே, இவங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அங்க கீழே வசனம் பார்க்கலாம். இவங்க கிரியை செய்யும் போது, விசேஷமாக ஸ்தேவான் கிரியை செய்யும் போது அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், சுகமாக்கப்பட்டார்கள் எழுதப்பட்டிருக்குது. எழுதிருக்குதா இல்லையா? They were healed, many were healed and many were blessed எழுதப்பட்டிருக்கிறது பணிவிடை செய்கிற நேரத்தில். அப்போ ஆண்டவர் யார் தெரியுங்களா அந்த இடத்துல நிப்பாட்டினாரு? யாரு? விதவைகள் மத்தியில யார் தெரியுங்களா நிப்பாட்டினாரு? ஆண்டவர் நிப்பாட்டினார். எது தெரியுங்களா நிப்பாட்டினது? அபிஷேகம் நிப்பாட்டினது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அழகாக இதான் ஸ்தேவான், இதான் உன் வேலைன்னு சொல்லி, இதான் உன்னுடைய சர்விங் டேபிள் சொல்லி ஆண்டவர் அங்க நிறுத்தினார். ஆமென். அது மட்டுமல்ல, அடுத்த பொசிஷனிங் எங்க தெரியுங்களா அபிஷேகம் கொண்டு போனது ஸ்தீவன் வந்து சென்ஹெட்ரின் முன்பதாக, அப்படின்னா எல்லா தலைவர்கள், எல்லா ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் மத்தியில் அங்கே ஸ்தேவான் அங்கே நின்று அவர் எத்தனாவது வசனம்? 1லேருந்து 53வது வசனம் நம்ம படித்தோம். அது பிரசங்கம், முழு பிரசங்கம் இவங்க கேட்டார்கள். கேட்டாங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் அடுத்தது ஸ்தேவானை எங்க போய் நிப்பாட்டுறார், பொசிஷன் பண்றாருன்னா, இங்க இவர்கள் மத்தியிலே ஆண்டவர் பொசிஷன் பண்றாரு. Now serve me in that place. அங்க நீ பணிவிடை செய்யன்னு சொல்லி ஆண்டவர் அங்க நிப்பாட்டினார் ஸ்தேவானை. பொசிஷனிங், ஸ்தேவானோட பொசிஷனிங் வந்து அந்த பந்தி மட்டுமல்ல, சாப்பாடு மட்டுமல்ல, அடுத்தது இவர்கள் மத்தியிலே என்னோட வார்த்தை கூறப்பட வேண்டும், தோரா முற்றிலும் வெளிப்பாடாக நீ பேச வேண்டும் என்று ஆண்டவர் நிறுத்தினார்.
அப்புறம் அந்த வெளிப்பாடு இவங்களுக்கு ஆசாரியர்களுக்கு தெரியல இந்த வெளிப்பாடு, ஆனால் ஸ்தேவான் மூலியமாக அங்கே வெளிப்பாடு வருகிறது. தோரால் எழுதப்பட்ட அந்த தேவன் கிறிஸ்து இவர்தான், நீங்க சாகடிச்சிங்கன்னு சொல்லி ஸ்தேவான் துணிகரமாக பேசுகிறார். கவனிங்கள் கவனிங்கள், கர்த்தர் சரியான இடத்துல போய் நிப்பாட்டுவார். ஆமென். அங்க இருக்கும்போது அபிஷேகம் உங்களை கொண்டு போகும். நீங்க கொண்டு போக தேவையில்லை, அபிஷேகம் தள்ளி கொண்டு போகும். நிப்பாட்ட முடியாது அந்த அபிஷேகத்தை. You cannot stop that anointing. சில நேரத்தில் ஜபத்தில் பிரச்சனை இருக்கும்போது சில நேரத்தில் நிப்பாட்ட முடியாது. கூப்பிடுவேன் சில பேர், நீங்கள் வாங்க ஜோம் பண்ண உங்களுக்காகன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசன வார்த்தை வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். நிப்பாட்ட முடியாது. ஏன் தெரியுங்களா? அபிஷேகம் வரும்போது யாருமே நிப்பாட்ட முடியாது. cannot stop. So let the Spirit of the Lord lead us. ஆவியானவர் நடத்தணும். ஆமென். அடுத்தது காரியம் எங்கே பொசிஷன் பண்ணுவார் தெரியுங்களா ஸ்தேவான்? இதை நம்ம பார்க்க போகிறதில்ல. எங்கே தெரியுங்களா பொசிஷன் பண்ணப்படுவார் ஸ்தேவான்? கடைசியில் இன்னொரு டேபிளுக்கு, அந்த டேபிள் உபத்திரவத்தின் பந்தியில் அவர் நிறுத்தப்படுவார். கடைசி இது நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது காரியம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். 23:5 நம்ம அபிஷேகத்தை பார்த்தோம். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அந்த பந்தியில் இருக்கும்போது என்ன நடக்கும்? அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பப்படுவோம். இந்த அபிஷேகம் எங்கே நிறுத்தப்பட வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அவர் அழகாக கொண்டு போவார். ஆமென். மூன்றாவது காரியம் நடக்குது. அந்த பணிவிடை செய்யும் போது கர்த்தர் அபிஷேகம் கொண்டு போய் அந்த பணிவிடையில் நம்ம இருக்கும்போது என்ன நடக்கும்? இப்போ மூன்றாவது காரியம் நடக்கும். 23:5 வாசிங்க. என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. My cup runs over. This is the third thing. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, அந்த அபிஷேகம் நடத்தப்படும் போது நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியுமா? ஆமென். நம்ம பாத்திரமாக இருக்கிறோம். we are the cup. நம்ம தான் பாத்திரம். இந்த பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்குமா? அப்ப என்னன்னா, கொஞ்ச நேரம் இருங்க, அப்புறம் மேலே வந்து எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். அப்படி எல்லாரும் மேலே எல்லாரும் அப்படியே வச்சுருங்க. அப்ப ஊத்த ஆரம்பிக்குமாம் இந்த பாத்திரம். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தபடினாலே, தேவனுடைய அபிஷேகத்தினால் இருந்தபடினாலே ஸ்தேவானுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிந்தபடினாலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. நிரம்பி வழிகிறதுனாலே அங்க சுகம் நடக்க ஆரம்பிக்குது. நிரம்பி வழிகிறதுனாலே வெளிப்பாடு வர ஆரம்பிக்குது. ஸ்தேவானுடைய ஞானத்தை யாருமே நிப்பாட்ட முடியல. ஏன் தெரியுங்களா? பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்கள் அப்படியாக பிரசனத்தில் ஆரம்பித்து அபிஷேகினால் நடத்தப்படும் போது உங்கள் பாத்திரம் நிச்சயமாக நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். அப்ப மூன்றாவது காரியம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆரம்பிப்போம். we will start to be a blessing. நம்ம வந்து சொல்ல தேவையில்ல. இங்க பாருங்க, இங்க வந்து தெரியுங்களா, உங்க ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொள்றீங்க தெரியுமா, ஏன் மூலியமா பெற்றுக்கொள்றீங்க தெரியுமா, சொல்ல தேவையில்ல. பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். it will start to flow. அதை நிப்பாட்ட முடியாது. அப்ப நம்ம ஊழியம் செய்யும் போது, நம்ம கர்த்தருக்காக நம்ம கிரியை செய்யும் போது என்ன நடக்கும் என்றால், இந்த பாத்திரம் நிரம்பி மற்றவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். ஸ்தேவான் was giving a great food for the people. அந்த பந்தியிலே ஒரு பயங்கரமான சாப்பாடு ஸ்தீவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சாப்பாடு எங்கே தெரியுங்களா வந்துச்சு? எங்கே தெரியுங்களா வந்துச்சு? எங்கே தெரியுங்களா வருது? அந்த ஊற்று யோவான் 4:14 13-14. சீக்கிரமாக வாசிக்கிறீங்களா? சீட்டான் பரவாயில்ல. நினைக்கிறேன் கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன், டைம் பத்தாது போல இருக்கு. வாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் அடுத்து போட்டு எல்லாம் செஞ்சு பரவாயில்ல உட்காருங்க. யோவான் 4:13-14 நான் பார்க்குறேன். பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு அந்த யாருக்கிட்ட சொல்றாரு ஆண்டவர்? சமாரியா பெண்ட சொல்றாரு, இந்த தண்ணி இப்ப வர நீ தண்ணி குடிக்கிற இந்த தண்ணி வந்து மீண்டுமாக தாகம் எடுக்கும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீர் தாகம் உண்டாகாது. அவன் என்னவா இருக்கும்? ஊறுகிற, அப்படின்னா தண்ணி தேங்கின தண்ணியில் அது ஊற்றுகிற என்னது நீரூற்றாக மாற, அப்புறம் ஒரு ஊற்று, ஒரு ஃபவுண்டன் வர ஆரம்பிக்கும். அந்த ஃபவுண்டன் யாரை குறித்து பேசுகிறதுனா பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசப்படுகிறது. அப்ப ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் போது, ஆவியானவர் நடத்தப்படும் போது, ஊழியம் செய்யும் போது ஊற்று ஆவியானவர் ஊற்ற ஆரம்பிப்பார். ஆவியானவர் ஊற்று தெரியுங்களா, அப்படியே பொங்கி வழிய ஆரம்பிக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, வச்சுக்க முடியல, என்னால நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, ஆமென்.
ஆவியானவர் கொடுக்கும்போது அது ஊற்றாக இருக்கும், அது நதியாக மாறும். அல்லேலூயா, ஆமென். என்ன ஒரு ஸ்பெஷல் திங் தெரியுங்களா? வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லை, வனாந்தரம் காஞ்சி போனது. ஆனால் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் ஆறுகளை ஓட செய்தார். ஆமென். கவனிங்கள், நம்ம வாழ்க்கை சுற்றிலும் வனாந்தரம் போல் இருந்தாலும் கர்த்தர் நமக்குள்ள ஆறுகளை ஓட செய்கிற தேவன். அப்ப நம்ம சூழ்நிலை பார்த்து, சபையை பார்த்து, ஆராதனை பார்த்து, இல்லாட்டி தெரியுங்களா யார் பிரசங்கம் பண்றாங்க பார்த்து இப்படிப்பட்ட ஜீவி நம்ம ஜீவியம் அல்ல. நமக்குள்ள ஆவியானவர் ஊற்றை தெரியுங்களா அவர் நதியாய் ஓடும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சாகியால் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவ பிள்ளைகளே, மூன்றாவது காரியம் என்ன தெரியுங்களா நடக்கும்? நீங்களும் நானும் இந்த ஸ்டெப் ஞாபகம் இருக்குங்களா? அவருடைய பந்தியில் இருக்கும்போது அபிஷேகம் வர ஆரம்பிக்கும். அந்த அபிஷேகம் உங்களை எங்கே நிறுத்த வேண்டுமோ அதை நிறுத்தும். அதை நிறுத்தும் போது நோக்கத்தை நிறைவேற்றுவார் ஆவியானவர் உங்கள் மூலமாக. எப்படி நிறைவேற்றுவார்னா, பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். எப்படி செய்யணும் எனக்கு தெரியல, எப்படி நடத்தணும் எனக்கு தெரியல. இந்த சபை எடுக்கும் போது ஆண்டவரை எப்படி எனக்கு தெரியல, நசுமால் எனக்கு தெரியல. அடுத்தது என்ன, சங்களோன் வந்த பிறகு அடுத்தது என்ன, நசுமால் எனக்கு தெரியல. வைஃப் கேட்டாங்க அடுத்தது என்ன, எனக்கு தெரியல, நசுமால் தெரியல. ஆனாலும் ஆவியானவர் வரும்போது அபிஷேகம் கொண்டு போக ஆரம்பித்தது. ஆமென். anointing will take you to greater things. ஆவியானவர் நடத்துவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய பந்தியிலே நம்ம இருக்க வேண்டும். சரி, என்னோட கேள்வி கடைசி இதோட முடிக்கிறேன். சாரியா, மன்னிச்சிடுறீங்களே? சரி, ஓகே, இது வச்சுருங்க. நம்ம கேள்வி என்ன, அடுத்த கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம் பாத்திரம் நிரம்பி வழியணும். ரைட்டா? நம் பாத்திரம் எல்லாம் பார்க்குறீங்க, எல்லாம் என்ன, பாத்திரம் நிரம்பி வழியணும். நம்ம எடுத்தாங்க அந்த கப்புங்க. இது நம்மளுடைய வாழ்க்கை. ஓகே, நம்ம வாழ்க்கை இப்படி தான். இது ரொம்ப தேவமாரி இருக்குது, சின்ன கொஞ்சம் கலக்கும். ஓகே, இவ்வளோ கச்சராவாக இருக்கிற நம்ம வாழ்க்கை, ஆமென், இப்படி பயங்கரமாக நம்ம வாழ்க்கை இது நமக்குள்ளே இருக்குது, யாருக்குமே தெரியாது. இது உள்ளு காட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்களா, உள்ளுக்கு இன்னும் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவனுடைய பந்தியிலே வரும்போது என்ன தெரியுங்களா நடக்கும்? இந்த பந்தி என்ன தெரியுங்களா செய்ய ஆரம்பிக்கும்? இப்படிங்களா பிடிச்சிங்க. இந்த பந்தி என்ன தெரியுங்களா செய்ய ஆரம்பிக்கும்? தேவனுடைய வார்த்தை பிரசனம் வரும்போது என்ன செய்யும்? இது ஊற்றப்படும் போது முதலாவதாக என்ன தெரியுங்களா நடக்கும்? இங்க உள்ளுக்குள்ளதெல்லாம் வெளியே ஆரம்பிக்கும். ஆமென். கலர் மாறுதா? சரியா செஞ்சீங்களா? கலர் மாறுதா? மாறுது. நீங்க சிரிக்கிறீங்க, சில மாறாது. எவ்வளவு ஊத்தினாலும் மாறாது. எவ்வளவு ஊத்தினாலும் சில நேரத்தில் மாறாது. நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் உடைய வெளிப்பாடு பொங்கி வழியுது. யார் மத்தியில்? ஆசாரிகள் மத்தியில். இது யாரு? பிரதான ஆசாரி மத்தியில் பொங்கி வழியுது. ஆனால் அவங்க மாறினாங்களா? இல்லை. சில பேர் குளிப்பாட்டினாலும் மாறாது. அப்போ அங்கே பொங்கி வழிந்து ஆசாரியர்கள் குளிப்பாட்டப்பட்டார்கள், ஆனாலும் மாற கிடையாது. கவனிங்க பாருங்க, மாறிடுச்சாப்ப. ஆனால் உள்ளுக்கு கொஞ்சம் தேங்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம இது இன்னொரு காப்புங்க. ஓகே, இது பிடிங்களா? ஓகே. அப்போ நம்ம இப்படி இருக்கும்போது தவறான பந்தியில் உட்கார்ந்தோன்னா என்ன தெரியுங்களா நடக்கும்? தவறான பந்தியில் உட்கார்ந்தா தவறான பந்தி உள்ளுக்க பூர ஆரம்பிக்கும் போது நீங்க பார்க்குறீங்க, இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப தவறான பந்தியில் உட்காரும் போது என்ன செய்யுதுன்னா, இங்க பந்தியில நிரம்பி இந்த பந்தி என்ன செய்கிறது? நிரம்பி மற்றவங்க இடத்துல வழிகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம எதை நம்ம வாழ்க்கையில வழிய செய்கிறோம்? இது இந்த பந்தியில இருந்தோம்னா தவறான பந்தியில உட்கார்ந்தோன்னா தவறான ஊற்று அங்க மற்றவங்க இடத்துல போக ஆரம்பிக்கும். குப்பை பூந்துச்சுன்னா குப்பை தான் கொட்ட ஆரம்பிப்போம். ரைட்டு, நான் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆனால் தேவனுடைய வார்த்தை பூரும்போது ஊத்துங்க. தேவனுடைய வார்த்தை பார்க்குற மாதிரி எப்படி வாங்கல? தேவனுடைய வார்த்தை மேலே தேவனுடைய வார்த்தை ஊட்டப்படும் போது தனியாக நிறையா வச்சிருக்கணும்ல. அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்க பாத்திரம் நிரம்பி வழியுது. இருந்த பிரதர் இப்போ இன்னும் நல்லா சுத்தமான தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறாரு. அப்போ இன்னும் தேவன் நிரப்பப்படும் போது இன்னும் சுத்தமான தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா.
ஓகே, சரி. ஓகே, அப்போ நல்ல தேவனுடைய பந்தியிலேருந்து ஊற்றப்படும். நீங்கள் யோசிக்கலாம் இன்னும் இருக்குதுன்னு. எனக்கு தெரியும் உங்க சிந்தனை. யாரும் பரிபூர்ணர் அல்ல. இதெல்லாம் ஆயத்தத்தோடு தான் வந்திருக்க. ஓகே, யாருமே இயேசு கிறிஸ்துவை யாரும் பரிபூர்ணம் இல்லை. அப்போ நம்ம ஊற்றப்படும் போது நிச்சயமாக நம்ம சுயசித்தம் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும், கொஞ்சம் உள்ளுக்க இருக்கும் உள்ளுக்க. அப்போ யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனாலும் சரியாக ஊற்றுனா சரியாக தெரியுங்களா அங்கே ஊற்றுதல் நடக்க ஆரம்பிக்கும், ஜனங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. நல்லா கவனிங்க, உங்கள்கிட்ட தான் வழிந்து ஓட போகிறது. அப்போ எதை ஊற்றுறோமோ அதான் வழிந்து ஓட போகிறது. ஆமென், அல்லேலூயா, தேங்க்யூ, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகையால் அந்த ப்ரோசஸை நம்ம மீண்டுமாக அந்த ப்ரோசஸ் நான் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக தேவனுடைய பந்தி நம்ம இருக்க வேண்டும். அந்த பந்தியில் இருக்கும்போது அபிஷேகம் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பொசிஷன் பண்ணுவார், கர்த்தர் அழகாக நோக்கத்தில் கொண்டு போவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். நிரம்பி வழியும் போது கவனமாக இருங்க, அவர் பிரசனம் மட்டுமே அங்கே வழிந்தோட படப்பட வேண்டும். ஒன்லி ஹிஸ் பிரசன்ஸ் மஸ்ட் ஓவர்ஃப்ளோ. வேற பந்தி நம்ம எடுத்தோம் என்றால் வேற காரியங்கள் அங்கே என்னது ரன்ஸ் ஓவர், என்னது தமிழில் வழிந்தோட ஆரம்பிக்கும். ஆமென், சரிங்களா? நம்ம எழுந்தனமாக இருப்போமா?